கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அவன் ஜீவ பலியாக இருக்கிறான். இந்த நிலைமையே இனி நான் அல்ல என்ற நிலைமை, இதுவே தேவனுக்கு பிரியமானது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவன் அவனிடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்ப பரிசுத்தமான சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். ஏனென்றால் அந்த சரீரத்தில் விசுவாசி மரித்திருக்கிறான், அதே நேரம் விசுவாசி பிழைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சரீரமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயம் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தையே தேவன் ஏற்றுக்கொள்ளுவார்.